இன்றைக்கி இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுங்க எதை படித்தாலும் உங்களுக்கு யாருமே சைன் ஆகிறதுக்கு இண்டிவிஜுவல் டேலண்ட்டு ரொம்ப முக்கியம். அதனால் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இண்டிவிஜுவல் டேலண்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்து எதில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத பார்த்து அதை டெவலப் பண்ணால் கண்டிப்பாக அவங்க ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆவாங்க. அதுதான் இன்றைக்கி காம்படிட்டிவ் உலகத்தில் ஜெயிக்க வைக்கும். நம்ம ஒன்று ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதில் தான் போகணும்னு அனுப்புனோம்னா பல டைம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த இண்டிவிஜுவல் ப்ரூவ் பண்ண முடியாமல் அது தோல்வியில் முடிய சான்சஸ் அதிகம். அதனால் க்ளோஸாக குழந்தைகளை அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு, எதில் ஸ்பெசிஃபிக் டேலண்ட் இருக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த டேலண்ட்டில் அது ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும், அது மியூசிக்காக இருந்தாலும், அல்லது அது படிப்பாக இருந்தாலும் அந்த விஷயங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் டேலண்ட்டு தான் அவங்கள மிகப்பெரிய ஆளாக்கும், ஜெயிக்க வைக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு சேச்சுரேஷன் கண்டிஷனுங்கிறது எஜுகேஷன் வந்துருச்சு. எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. மேக்ஸிமம் பீப்புள் ஒரே கேட்டகரியில் வர்றாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஜெயிக்க வைக்கணுன்னா ஸ்பெசிஃபிக்காக இண்டிவிஜுவலாக என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டு தான் ஒவ்வொரு தனி மனிதனையும் ஜெயிக்க வைக்கும். அப்படி ஜெயிக்கணுன்னா நீங்கள் அவங்க குழந்தைகளை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணணும். அந்த அப்சர்வ் பண்ணி அந்த டேலண்ட்டை சின்ன வயசுலேருந்தே டெவலப் பண்ணி மோட்டிவேட் பண்ணிங்கன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க.